இந்த காசா போர் நீடிக்க எல்லா அரபு நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. அதாவது இஸ்ரேலோடு உடன்பாடு கண்டு ஒரு நட்பாகவோ குறைந்தது மோதல் இல்லாமலோ வாழ முடியும் என்று நம்பி இருந்த பல நாடுகள் இருக்கிறாங்க. சவுதி அரேபியா, ஜோர்டான் போன்ற நாடுகள். இப்போ சவுதி அரேபியா என்ன நிலை எடுத்துட்டாங்க? முதல்ல பாலஸ்தீன அரசு உருவானால்தான் இஸ்ரேலோட ஒப்பந்தம் போட முடியும். உண்மையில் இந்த போர் தொடங்குவதற்கு முன்னால் அவங்க நெருங்கி இருந்தாங்க, சவுதியும் இஸ்ரேலும். ஜோர்டான் அந்த அளவுக்கு இல்லைனாலும் அவங்களும் இன்றைக்கி ஒரு இஸ்ரேல் எதிர்ப்பு நிலைப்பாட்டை வெளியொப்புக்காவது எடுக்க வேண்டியது. லெபனான் பற்றி சொல்லவே வேண்டாம். ஈரான் தொடர்ந்து அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக, ஈரான் என்கிற ஈரானிய தேசியம் அதனுடைய கூட்டு உளச்சான்றே அமெரிக்க எதிர்ப்பும் இஸ்ரேல் எதிர்ப்பும் தான். அதனால் அதை பற்றி அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. அதனால் இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு இவ்வளவு தீவிரமான ஆதரவு கொடுத்து எல்லா உதவிகளும் செய்தும் கூட அவங்க நினைத்த நேரத்தில் நினைத்த நோக்கங்களை அடைய முடியலை. அதில் குறிப்பாக இந்த காசாவை முழுமையாக கைப்பற்றுவது என்பது முடியலை. அது காரணம் என்னென்னு சொன்னால், காசா பகுதியில் அந்த மக்களுடைய எதிர்ப்பு இருக்குது. பட்டினி போட்டு பணிய வைத்தும் 60,000 பேரை கொன்றும் ஏராளமானவர்களை காயமடைய செய்தும் ஹமாஸினுடைய எதிர்ப்பு ஓயலை.